டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா தொடங்கியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பத்ம விருது வென்ற விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறார். அண்மைச் செய்தியாக நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வருகிறார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் அவர்களுக்கு விருதினை வழங்கிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கி கௌரவித்து வருகிறார். அண்மைச் செய்தியாக நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறைந்த பழம்பெரும் பாலிவுட் நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம பூஷன் விருதை ஹேமமாலினி பெற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன். தற்பொழுது டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கி வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. பத்ம விருதுகளை எந்தெந்த குறிப்பிட்ட பிரபலங்களுக்கெல்லாம் வழங்கப்படுகிறது, விரிவான விவரம்? சிகாமணி, இந்தியாவிலேயே உயர்ந்த விருது என்றால் அது பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் தான். இது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுகிறது. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை பெறக்கூடிய விருதாளர்களுடைய பட்டியல் என்பது சமீபத்துல, அதாவது கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில 5 பத்ம விபூஷன், 13 பேருக்கு பத்ம பூஷன், 113 பேருக்கு பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகள் என மொத்தம் 131 பத்ம விருதுகளுக்கான பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருந்தது. குடியரசு தினத்திற்கு முன்பாக இந்த பட்டியல்கள் வெளியிடப்படும். அதனுடைய நிகழ்வுகள் என்பது குடியரசு தினம் நிறைவடைந்து சில மாதங்களுக்குள்ளாக நடைபெறும். அந்த வகையில தான் சட்டமன்ற தேர்தல்கள் உள்ளிட்ட பல காரணங்கள் காரணமாக இந்த பத்ம விருதுகள் வழங்கக்கூடிய விழா என்பது தள்ளி சென்ற நிலையில இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன் இல்லத்தில் இருக்கக்கூடிய மைய அரங்கத்துல இந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக 131 பேருக்குமே இன்றைய தினமே விருது வழங்க விடுகிறார்களா என்றால் இல்லை. குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இன்று விருது வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் மொத்தம் 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகள் என்பதை வழங்கி வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அதன் அடிப்படையில் மொத்தம் 2 பத்ம பூஷன், 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன் மற்றும் 58 பத்மஸ்ரீ விருதுகள் என்பதை வழங்கி வருகிறார்கள். பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இந்த பத்ம விருதுகளை பெறுகிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து இன்று நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில மொத்தம் 6 பேர் பத்ம விருதுகளை பெறுகிறார்கள். அதுல ஒருவர் பத்ம பூஷன் விருதை பெறுகிறார். மீதம் இருக்கக்கூடியவர்கள் பத்ம ஸ்ரீ விருதுகள் என்பதை பெறுகிறார்கள். பலருக்கு இதற்கான அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக. இன்றைய தினம் கூட நாம் நேரலையில பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறார். மற்றொரு பக்கம் விழா அரங்கத்துல பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், முன்னணி அழைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பத்ம விருதுகளை பெறக்கூடிய நபர்கள் அவர்களோடு 2 குடும்பத்தினர்களை அழைத்து வரலாம் என்பது குடியரசுத் தலைவர் மாளிகை வழங்கக்கூடிய அழைப்புதல் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. குடியரசுத் தலைவர் கரங்களால் அந்த பத்ம விருதுகளை பெறும் போது நிகழ்ச்சி பொங்க பலரும் அவருடைய குடும்பத்தினர் அந்த அரங்கத்தில் குழுமிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இன்றிலிருந்து சரியா அடுத்த சில வாரங்களுக்குள்ளாக 2ஆம் கட்டமாக இந்த பத்ம விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. அதில் மீதம் எல்லோருக்கு பத்ம விருதுகள் விளங்கப்படும் அப்படின்ற விவரங்களையும் குடியரசுத் தலைவர் மாளிகை வழங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலுமே இன்று மொத்தம் ஒருவர் பத்ம பூஷன் விருதுகளையும் மீதம் இருக்கக்கூடிய 6 பேர் பத்ம ஸ்ரீ விருதுகள் என்பதையும் பெற இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த காட்சிகளை நாம் அடுத்தடுத்து நேரலையில பார்க்க முடியும். 66 பேர் என்ற அடிப்படையில ஒவ்வொரு விருதுகள் அடிப்படையில் அந்த விருதாளர்கள் அளிக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் அவருடைய கரங்களால் அந்த பத்ம விருதுகளை வழங்கி வருகிறார். சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.